என் குலதெய்வமான குழுந்தாளம்மனை போற்றி, பெரிய கற்பனசாமியை போற்றி, அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். வணக்கம். திருமணத்துக்கு முன் பின் இதனை வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கன்னா, நம்ம நிறையா பேர் இப்போ திருமணத்துக்கு முன்னாடி ரொம்ப வசதி வாய்ப்பாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்கு பின்னாடி சில பேர் ரொம்ப நல்லா இருப்பாங்க, இல்லை அந்த நல்லா இருந்தவங்க கெட்டு போயிடுவாங்க. அப்போ என்னடான்னா, ஆணோட ஜாதகத்தை கூட வைக்கலாம், இல்லாட்டி பெண்ணோட ஜாதகத்தை கூட எடுத்து பார்க்கலாம். கல்யாணம் பண்ணாத மணிக்கு நல்லா தாண்டா இருந்தேன், கல்யாணம் பண்ணே இப்படி ஆகி போயிட்டானே, கெட்டு போயிட்டானே, அந்த இந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இல்லை பொம்பளை பிள்ளையா கூட அது அவங்க அப்பா வீட்டில் இருக்க வரைக்கும் நல்லா இருந்துச்சுப்பா, பாவத்தை இப்போ போய் அங்கே போய் கஷ்டப்படுதுப்பா, பாரு போல கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி என்ன சொல்லுவாங்க, இப்படி அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறப்ப கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் இருந்துச்சு, கிழிஞ்ச துணிமணியை போட்டுக்கிட்டு பழசு வட்டையாக போட்டுக்கிட்டு இருந்துச்சு, இன்றைக்கி அதுக்கு வவுசை பாடுறா அப்படிங்குவாங்க, நான் வாழ்வை பாரு அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அவங்க ஜாதகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். அப்போ இதுக்கெலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் இப்படி நடக்குதா அப்படின்னா, திருமணம் இங்கே நம்ம பார்க்கறதுக்கு வேலையே கிடையாது. அந்த ஜாதகத்தில் கர்மா வினைகள் படி அது நடக்கும். அவரவர் கர்மா வினைகள் படி அவர்களுக்கு நல்லது கெட்டது நடக்கும். சரி, கர்மாவை எப்படியா பார்த்துக்கிறது அப்படின்னா, அதுக்கு தான் தசா புத்தி, விம்சோதரி தசா புத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க பிறந்த காலத்தில் லக்னம் என்ன, அவங்க ராசி என்ன, ராசின்னா அந்த இடத்துல ராசி எடுத்துக்கிறது ஏன் அப்படின்னாக்கும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ, சந்திரன் பிறந்த காலத்தில் எந்த நட்சத்திரம், அதான் இப்போ நட்சத்திரம் சொல்கிறாங்களே, நட்சத்திரத்தில் நிற்கிதோ அதுதான் முதல்ல வர்ற தசாபுத்தி. உதாரணத்துக்கு செவ்வாய் தசையை கூட எடுங்க. செவ்வாய் தசை அப்படின்னாக்கும் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அதில் எத்தனை பாதம் அப்படின்னு இருக்குது, 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3 4ன்னு. அப்போ இதில் 7 வருஷம் செவ்வாய் தசை. அதுலேருந்து எடுத்துக்கிட்டோம்னாக்கும் செவ்வாய் 7 வருஷம், ராகு 18, இப்படி போயிட்டே இருக்கும். குரு 16, சனி 19 இப்படின்னு போகும். அதில் எத்தனாவது பாதம் இருக்குது அப்படின்னு ஒரு பெரிய கணக்கு இருக்குது. அதில் இங்கே விரிவாக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. இப்போ 1ஆம் பாதத்தில் பிறந்திருந்தாக்க ஒரு 6 சில்லரை வரும். 2ஆம் பாதத்தில் 2ஆம் பாவகம், 1ஆம் பாவகம். இப்போ சித்திரையோட நட்சத்திரம் மிருகசீரிஷம், இது செவ்வாயோட நட்சத்திரத்தில் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம். இதில் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இப்படி ஒவ்வொரு பாதத்துக்கு தகுந்தாற் போல் அங்கே தசாப்தி 7 வருஷம்னா கம்மியாகிக்கிட்டே வரும். 4ஆம் பாதம் கடைசியில் பிறந்தாக்கும் ஒரு 4ஆம் பாதத்தில் பிறக்கிறாங்க அப்படிங்கும்போது 7 வருஷம் ராகு, இது செவ்வாய் தசை அப்படிங்கும்போது அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் தான் இருக்கும், இல்லை 2 வருஷம் தான் இருக்கும். இப்படி வந்துடும். அதுக்கப்புறமா ராகு தசை தொடங்கும். இப்படி தசாபுத்திகள் வரும் பொழுது அது எந்த தசையாக இருக்கட்டும், இப்போ சனி தசை வந்தனே கெடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஜாதகத்துக்கு கொடுக்கக்கூடிய தசையாக இருந்தால் கொடுக்கத்தான் செய்யும். இப்போ குரு தசை வருது, குரு நல்லா தான் கொடுக்க போகிறாருப்பா, இயற்கை சுபக்கிரகம், நல்லவர் வல்லவர் அப்படின்னு அவர் புகழ்த்திக்கிட்டு இருந்தோம்னாக்குங்க, ஆமாம் நம்ம கொடுத்தாரு, எங்கள் அப்பா ஊரை விட்டு ஓடுனார் அப்படிங்குவாங்க. இவன் பிறந்தது அந்த குரு தசையில் தான் குடும்பமே ஊரை விட்டே காலி பண்ணி ஓடிக்கிட்டு இருந்துச்சுப்பா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருந்தான், எல்லா நகை நட்டுலாம் அடமானம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இது அப்படி கிடையாது. அப்போ இதுக்கு எங்கே அப்படின்னா, அப்போ இப்படித்தான் இப்போ ஒவ்வொருத்தர் பிறக்கும்போது முன்னாடி நல்லா இருக்கும், பின்னாடி அது என்ன தசாபத்தி அனுசரித்து தான் போய்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்குன்னா நிறையா ஜாதகம் நம்ம போடலாம். இப்போ ஒருத்தர் என்கிட்ட சமீப காலத்தில் ஜாதகம் பார்த்தாங்க, தேனிக்காரங்க. இப்போ அவர் ஜாதகத்தை போடுவோம், ஏன்னா கல்யாணம் ஆகி இப்போ கஷ்டப்படுறாரு, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எடுத்துக்காட்டு போட்டோம்னா தான் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த எடுத்துக்காட்டுக்கு நம்ம போடக்கூடிய ஜாதகம் அவர் பிறந்த தேதி 28/2/1981 மதியம் 1 மணி 50 நிமிஷம் PM, தேனி மாவட்டத்தில் பிறந்திருக்கு.
சரிங்களா? அப்படிங்கும்போது இந்த ஸ்க்ரீனில் வருவாருங்க அவர். ஜாலியாக இருக்கட்டும். லக்னமாக வர்றது வந்து மிதுன லக்னம், 2ஆம் இடத்தில் ராகு, 4ல் குரு, சனி. குருவும் சனியுமே வக்ரம் பெற்றுள்ளார்கள். 7ல் சந்திரன், 8ல் புதனும் கேது. லக்னாதிபதி 8ஆம் இடத்திலிருந்து கேதுவோட இருக்கார், வக்ரம் பெற்று உள்ளார் சனியோட வீட்டில். அதில் குருவோட பார்வையும் இருக்குது. இப்போ லக்னாதிபதி 8ல் அப்படிங்கும்போதே வந்து அதை கொஞ்சம் நம்ம சொல்லணும்ல. ஏன்னா 8ஆம் இடத்துல போய் லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, ரொம்ப மோசமாகி போயிட்டார் அப்படின்னாக்க குரு பார்க்கிறார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி வந்து அந்த லக்னாதிபதியும் சனிக்கும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். தான் ஜோதிடம். லக்னாதிபதியும் சனியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். ரைட்டு. இப்போ 9ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், செவ்வாய். அந்த இடத்துல செவ்வாய் வந்து அஸ்தங்கம் அடைஞ்சு உள்ளார். இப்போ 9ஆம் பாவத்தில் வந்து சூரியன் இருக்கும்போது காரகோ பாவம் நாஸ்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. நம்ம அந்த அளவுக்குலாம் போவோன்னா இந்த லக்கணத்துக்கு யாரெல்லாம் அங்கே போய் 9ஆம் பாவத்தில் இருக்கிறார். பொதுவாக வந்து சுக்கிரனுக்கு இது சூரியனுக்கு வந்து சனியோட வீடு அவ்வளோக்காவும் நல்ல வீடு கிடையாது. நல்ல ஒன்றும் செய்ய மாட்டார். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இருக்கு. செவ்வாய் பிரச்சனை இல்லை. சரி பார்ப்போம். சுக்கிரனில் இருக்காங்கள்ல இந்த மாதிரி. அப்போ இதான் கிரக நிலை. அப்போ இவரை பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கும், பிறக்கும் போதே வந்து மூல நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார். அப்போ மூலம் அப்படின்னா அஸ்வினி, மகம், மூலம். இதுனா என்ன வந்துடும் அப்படின்னாக்க கேதுவோட சாரமாக கேது. இப்போ கேது திசை வரும். அப்போ மூலம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்கார். இப்போ மூலம் 1ஆம் பாதத்தில் பிறக்கும்போது 4 பாதம் இருக்குல்ல. இப்போது கேதுக்கு வந்து 7 வருஷம் அதோடைய தசாபதி காலம். அப்படிங்கும்போது இப்போ பார்ப்போம் எத்தனை வருஷத்தில் அவருக்கு இருக்குது அப்படின்னா, பிறந்த காலத்தில் வந்து கேது தசை வந்து 6 வருஷம் 8 மாதம் 7 வருஷம்னே வைங்க. 7 வயசு வரைக்குமே கேது தசை நடக்குது. இவருக்கு விவரம் தெரிகிற வயசில் வந்து சுக்கிர தசை வருது. சுக்கிரன் வந்து லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துக்கு அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது லக்னாதிபதியோ அல்லது 9ஆம் இடத்துக்கு அதிபதியோ 5ஆம் இடத்துக்கு அதிபதியோ இவர்கள் வந்து இந்த கோணம் திரிகோணம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, லக்னம் 5, 9 இது எங்கே இருந்தாலும் நன்மையை செய்யும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதி. அதுலேயும் கேட்டுக்கிட்டிங்கனாக்கா சுக்கிரன் போய் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ சுக்கிர தசை வருது 7 வயசுக்கு மேலே. கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. 27 வயசு வரைக்கும் இவருக்கு என்ன சொல்கிறதுன்னா, படிக்கிற காலத்தில் வண்டியும் வந்துடும். அந்த பிராயம் எடுத்துக்கணும் நம்ம. இப்போ 7 வயசுக்கு மேலே வரனா இப்போ 7 வயசுலேயே வண்டி வாங்கி கொடுத்துடலாங்களா அப்படின்னு எடுக்க முடியாது. அவர் 7 வயசில் வண்டி ஓட்டுவார் அப்படி கிடையாது. ஒரு 16 17 வயசில் வந்து வண்டிலாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அப்போ 20 வருஷம் சுக்கிர தசை. அப்போ 10 வயசில் பாதிக்கு மேலே. அப்போ இவர் படிக்கிற காலத்தில் சேட்டையும் பண்ணார், செலவுக்கு காசு அதிகமாகவும் வந்துச்சு, இவர் கேட்டதெல்லாம் வந்துச்சு, கூடவே சேர்த்து ஒரு பொண்ணும் வந்துருச்சு. சுக்கிரன் தானே, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ சுக்கிரன் அப்படிங்கும்போது வந்து 5ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துக்கு அதிபதி சொல்லவே தேவையில்ல. ஆமாம், இதில் இன்னொரு விஷயம் சொல்ல நான், ஒருத்தர் கமாண்டு போட்டு அதை எடுத்து விட்றாரு. காதலை பற்றி கேட்டு எனக்கு நேரம் இருந்தால் தான் நான் பதில் சொல்லுவேன். ஏற்கனவே அவருக்கு பதில் கொடுத்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு அப்படி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா என்கிட்ட ஃபோன் பண்ணுங்கள். நான் அதிகமாக ஃபீஸ் வாங்குகிறேன், கொஞ்சம் தானே ஃபீஸ். இது இப்போ காணிக்கையாக ஃபீஸு அப்படின்னா ரொம்ப கம்மியாக வாங்குகிறேன். கொடுத்துட்டு நீங்கள் நல்லா உங்களோட டவுட்லாம் கேட்டுக்குங்க, கிளியர் பண்ணிக்கங்க. இல்லை கமாண்டு போட்ட மணிக்க விடுங்க, எனக்கு நேரம் கண்டிக்கிறப்போ உங்களுக்கு பதில் தர்றேன். சரிங்களா? நேரம் எனக்கு கிடைக்கணும்ல, நானும் மனிதன் தானே. எனக்கு ஏதாவது திடீர்னும் அதே மாதிரி நான் கடக ராசி, எனக்கு அஷ்டம சனி நடக்குது. வீடியோ எடுக்கும்போது ஓப்பன் பண்ணி வச்சாக்க என்ன ஆகும்? தடங்கள் வரும். எதுலேயுமே நான் ஜோதிடர்னா நான் ஒன்றும் கடவுள் கிடையாதுல்ல. அஷ்டம சனினா வெல்லக்கூடியவனா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் முடியாது. அனுபவிச்சு தான் ஆகணும். நான் கடக ராசி, ஆயில்ய நட்சத்திரம். புரிஞ்சிருக்கும் ஜோதிடக்காரங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் கமாண்டு போடும்போது எடுத்து விடாதீங்க. உங்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் தர்றேன். வந்துடுவோம் சுக்கிர தசையில் நல்ல மனைவியும் கிடச்சாங்க,
நல்லா வாழ்க்கையும் ஓடுச்சு. அதை பற்றி கவலை இல்லை. 27 வயசு வரைக்கும் அவருக்கு கஷ்டம்னா என்னான்னு தெரியாது. அதுக்கப்புறம் சூரிய தசை வருது. 3ஆம் இடத்துக்கு அதிபதி 3ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கிறார். இருந்தாலும் பரவாயில்ல. அந்த இடத்துல 5ஆம் இடத்துக்கு அதிபதி எல்லாமே இருந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. நல்ல முறைக்கு இருக்கிறதுனால இந்த சூரியன் 3ஆம் இடத்துக்கு அதிபதி. அப்போ சூரியன் அவருக்கு அதிகமாக கெடுக்கல. ஏன்னா சூரியனும் பரவாயில்ல. அப்போ சூரிய தசை ஒரு 6 வருஷம், 27 ஒரு 6, 31 வயசு வரைக்கும் பிரச்சனை இல்லை. சந்திர தசை வந்துச்சு 10 வருஷம். அப்போ அந்த சந்திரன் லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கிறார், மாரகஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த சந்திர தசை நடந்து கொண்டே இருக்கும்போது 7.5 சனியும் வந்துருச்சு. 2ஆம் இடத்துக்கு அதிபதி சொல்லவே தேவையில்லை. அப்போ இதை என்ன சொல்கிறேன், இப்போ தான் வந்துடுறேன். திருமணத்துக்கு முன்னும் பின்னும் என்னைய சம்மந்தம் இல்லாமல் வீடியோ போடுறீங்களே அப்படின்னு. திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் திருமணம் ஆகி ஒரு 6 வருஷம் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தாங்க. திருமணம் 31 வயசு வரைக்கும் குழந்தையும் பெற்றுக்கிட்டாங்க. அருமையான வாழ்க்கை. அதெல்லாம் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப அருமையான வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்கிறப்போ திடீர்னு வருது பாருங்க சூரிய தசை. சூரியன் கூட ஓரளவுக்கு பாதிப்பு வரல. சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த லக்கணத்துக்கு ஆகாத தசா புத்திகள் வரிசையாக வருது. அப்போ சந்திரன் மாரகஸ்தானத்தில் இருக்கிறார், 2ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். எல்லா பற்றிட்டு வாக்கு 2ஆம் இடம்னா என்ன, வாக்கு, பொருளாதாரம், தொழில், வேலையை கொடுக்கக்கூடிய இடம், இது எல்லாமே கெட்டு போய்விட்டது. கட்டேன், அசிங்கம், அவமானம், கண்ட கேவலம், துன்பம், துயரம், மனைவி ஒரு லக்கம், பிள்ளைங்க ஒரு லக்கம், ஆள் உண்டிக்கிட்டு இந்த மாதிரி. அவங்க கதையில் நம்ம நிறையா பேசலாம், அது நமக்கு தேவையில்லாதது. அப்போ திருமணம் ஆனதுனால தான் இவருக்கு இப்படி வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையவே கிடையாது. அதுக்கு தான் ஒரு ஜோதிடர் பொருத்தம் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு என்ன மாதிரி தசா புத்தி நடக்குது. இப்போ பிரிவினைனா கணவன் மனைவிக்குள்ளே கோர்ட்டுக்கு போயெல்லாம் பிரிக்கல. ஒரு பிரச்சனை, நீ ஒரு லக்கம் இரு, நான் ஒரு லக்கம் இருக்கிறேன், பிள்ளைங்க ஒரு லக்கம் இருக்கட்டும், எல்லாத்தையும் பிரிஞ்சு அனைத்தும் இருந்தும் எதுவுமே அனுபவிக்காமல் ஓடிக்கிட்டு இருக்கிற ஜாதகம். அவருக்கு இப்போ என்ன தசாபத்தி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் கேட்டிடலாம். சந்திரதசையே நடக்கும்போது 42 வயசு வரைக்கும் சந்திரதசை தான் நடக்குது. அப்போயே தொடங்கிருச்சு, கிட்டத்தட்ட 32 வயசுக்கு மாதிரியே தொடங்கிருச்சு. இப்போ அவருக்கு நடக்கிறது அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் செவ்வாய் தசை. செவ்வாயை சொல்லவே தேவையில்ல, 6ஆம் இடத்துக்கு அதிபதி. அவன் போய் 9ஆம் இடத்துல இருக்கிறான். 6ஆம் இடத்துக்கு அதிபதி போய் சரி 9ஆம் இடத்துல இருந்தால் நல்லது தானப்பா, அங்கே 5ஆம் இடத்துக்கு அதிபதி கூட சேர்ந்துருக்கானே அப்படின்னு கேட்டிங்கனாக்கும் அங்கேயும் அஸ்தங்கமாகி போயிட்டேன், செயல் இழந்து போயிட்டான். சரி என்னதான் இருந்தாலும் 6ஆம் இடத்துக்கு அதிபதி ரோக சத்ருவு, கட்டாயம் பிரச்சனை, ஒண்டிக்கிட்டுச்சு, போலீஸ் கேஸு, அடிதடி, செவ்வா. இதெல்லாம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்போ இந்த பொண்ணை கட்டினதுனால தான் வந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறாங்க, குழந்தை பிறந்த உடனே இவர் ஜாதகம் பேசாது, குழந்தை ஜாதகம் தான் பேசும்னா அப்போ குழந்தை ஜாதகம் பேசணும், இவருக்கு ஏன் அப்படி நடக்குது? கல்யாணமான உடனே மனைவி மேலே பழிய போடுறது, பிள்ளைய பிறந்தா பிள்ளைய மேலே பழிய போடுறது, இந்த பழிய போட்டே நமக்கு ஒரு பழக்கமாகி போய்விட்டது. அப்படித்தான், இதெல்லாம் கிடையாது. அவரவர் பிறந்த காலத்தில் உள்ள ஜாதகம், ஜனன ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜாதகப்படி விம்சோத்தரி தசாபுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தசாபுத்தின்னு சொல்லுவாங்க. அந்த தசாபுத்தியில் நவக்கிரகங்கள் இருக்குது, 9 கிரகம் இருக்குது. 9 வகையாக தசாபுத்தி வரும். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி வரிசையாக வரும். புதன், கேது, சுக்கிரன், இப்படி 9 வகையாக வரும். அதில் ஒவ்வொன்றுக்கும் இத்தனை வருஷம், மொத்தம் 120 வருஷம் விம்சோத்தரி தசாபுத்தி. அப்போ அப்படியே சொல்லிடலாம், சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10 வருஷம், செவ்வாய்க்கு 7 வருஷம், ராகுக்கு 18, குருவுக்கு 16 வருஷம், சனிக்கு 19 வருஷம், புதனுக்கு 17 வருஷம், கேதுக்கு 7 வருஷம், சுக்கிரனுக்கு 20 வருஷம். இப்படி தசாபத்திகள் மொத்தமாக கூட்டும் போது 120 வருஷம் விம்சோத்தரி தசா புத்தி வரும் ஒரு மனிதனுடைய. இவர்கள் அந்த காலத்தில் உள்ள
ஆயுள் காலம் 120 வருடம், அதுக்கு மேலே வாழ்ந்திருக்காங்க. அதுக்கு கோடிப்பொருள். அப்புறம் திரதாயுகம், கிருதாயுகம், துலாபாராயுகம், கலியுகம். அப்போ கலியுகத்தில் எத்தனை வயசுனா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்பயும் ஒவ்வொருத்தரெல்லாம் 100க்கு மேலெல்லாம் இருக்காங்க. இது அப்போ இந்த தசாபுத்தி அனுசரித்து ஒருத்தரெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு சுக்கிரதசை நடக்குது, எனக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்குன்னு. இருக்கட்டும், சுக்கிரன் லக்கணத்துக்கு யார் எங்கே இருக்கிறார், எத்தனா பாவகம் வாங்கியிருக்கார், அதை பற்றி தான் பலன். எனக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்குது, எனக்கு நல்ல வண்டி வாகனங்கள் வரும், வீடு வரும், நல்ல பொண்கள்லாம் நிறையா வரும்னாக்க பெண்ணுனால தான்டா பிரச்சனையாக வரும். எடுப்பான், அது நல்ல பாவத்தில் இருந்தால் நல்லா அனுபவிக்கலாம், அது மாட்டுக்கருத்து கிடையாது. அது என்னென்ன லக்கணம்னு இருக்குது. இப்போ ஒரு சுக்கரனை பற்றி படுக்கும்போது பெண்ணை பற்றி பேசுவோம் அப்படி சொல்லுவோம். இப்போ சுக்கரன் வந்து எந்த லக்கணத்துக்கெலாம் நன்மையை செய்வார் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கும், ரிஷபம் இப்படியே வந்துடுவார். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் முதன்மை யோகத்தை கொடுக்கக்கூடிய இந்த 6 லக்கணத்துக்கு கொடுப்பார் சுக்கிரன். மீண்டும் சொல்லலாம், ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம் இந்த 6 லக்கணத்துக்கும் சுக்கிரன் வந்து முதன்மை யோகத்தை கொடுக்குறார். அப்போ கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கணும். எங்கே இருந்தாலும் கொடுப்பாரா அப்படின்னா, அவர் 6ஆம் பாவத்தில் போய் கெட்டு போயிட்டார், பாவிகளோட சேர்ந்து போய் விட்டார், இல்லை நீச்சம் பெற்று விட்டார், கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். இந்த 6 லக்கணத்துக்கும் சரி, நீங்கள் தானே சொன்னீங்க, இப்போ எனக்கு சுக்கரன், நான் ஏதோ ஒரு லக்கணத்தை சொல்லுங்க, மகர லக்கணம், கும்ப லக்கணம், எனக்கு இப்போ வந்து சுக்கிரதசை நடக்குது, சுக்கிரன் எங்கே இருக்கிறார்? அடுத்து ஜோதிடம் கடல். நம்ம நாட்டில் எடுத்த உடனே இந்த 10 பொருத்தத்தில் வந்துக்கிட்டு இந்த 20 ரூபாய்க்கு புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு, என்கிட்ட ஒரு அம்மா வருது, நான் புரோக்கருங்க, இப்போ 2 பொருத்தத்தை சேர்த்து எழுதி விட்டாக்கும் நல்லா இருக்குன்னா அவங்க வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு. அந்த அம்மாவே 10 பொருத்தத்துக்குன்னு முதல்ல என் ஆஃபீஸ் பக்கம் வரக்கூடாது அப்படின்ட்டு. அதாவது 10 பொருத்தத்தை அதை வந்து இப்போ நட்சத்திர பொருத்தம் பார்க்கலாமன்னா இருக்குது, அதை போய் நம்ம அந்த இடத்துல போய் அதை நம்ம பார்த்துட்டு அதை ஒரு கணிச்சிட்டு இங்கே தான் இந்த மாதிரி தான் பார்க்கணும். 2 பேர்த்துக்கும் ஜாதகத்தில் வந்து என்ன தசாபுத்தி வருது, அவங்களுக்கு என்ன வருது, அந்த பெண்ணுக்கு என்ன வருது, சரி இவரில் மட்டும்தான் அப்படி இருக்கானாக்கா அந்த பெண்ணோட ஜாதகத்தில் வாங்கி பார்த்தா அப்படித்தான் இருக்கும். அது எப்படியாவது விருப்பப்பட்டால் அது அந்த மாதிரி இருக்கும். அப்போ இப்படித்தான் இருக்கும். நாம் சேர்க்கறதில்ல. சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது திருமணம். உனக்கு என்ன விதிக்கப்பட்டுள்ளதோ அது கிடைக்கும், உனக்கு என்ன ஒதுக்கப்பட்டுள்ளதோ அது கிடைக்கும். இது விதி, இது கர்மா. பேசிக்கிட்டே போகலாம். நாமளாம் நினச்சி இதெல்லாம் நம்ம திருமண வாழ்க்கையை வந்து நான் நல்லா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்க முடியுமா அப்படின்னா அது கிடையவே கிடையாது. என் அனுபவத்தில் என்னுடைய வயசில் நான் நிறையா பார்த்துருக்கேன். சில திருமணம், ஒவ்வொரு திருமணத்தில் ஆடலும் பாடலும்லாம் வச்சு ஊரவே கூப்பிடுவேன். ஊருனாலும் என்ன சொல்கிறதுனா திருவிழா மாதிரி திருமணம் வச்சுருப்பேன். இன்றைய காலகட்டத்தில் அவன் திருமணத்துக்கு செலவு பண்ண காசு இருந்துச்சுனாக்க இன்றைக்கி அவன் சாப்பாட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி செலவு பண்ண இந்த குடும்பம்லாம் இன்றைக்கி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க குடும்பம் என்னால் காமிக்க முடியும். ஏன்னா திருமணத்தை பற்றி பேசும்போது தான் இங்கே வருது. அப்போ அதெல்லாம் எங்கேருந்து வருது, எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதான் தசாபுத்தி. சரி, ஒரு சோதிடர்னால இதை தடுக்க முடியுமா அப்படின்னா தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒரு ஆளை காப்பாற்றலாம். இது மோசமான ஜாதகம், அப்போ பெண்ணை காப்பாற்றலாம். சரி, பெண்ணுக்கு இப்படித்தான் கஷ்டப்படணும் அப்படின்னு விதி இருந்துச்சுன்னா அது நம்ம தான் இல்லை, அது யார் சொன்னாலும் கேட்காது, அது இணைஞ்சு போய் அங்கிட்ட போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். அது நாம் பெற்ற பிள்ளையாக இருந்தாலும் தடுக்க முடியாது. ஜோதிடம் இது ஜோதிடம்ப்பா, இது கடல், இது உண்மை, பொய் கிடையாது. இஷ்டத்துக்கு அந்த கிரகத்தை தூக்கி போய் மாட்டிக்கிட்டான் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. சரி, இதுக்கு என்ன, அங்கதான் தெய்வ நம்பிக்கை, சரி தெய்வ பிரார்த்தனை. உடனே சில பேர் அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க நான் போய் சாமியை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் தூங்கும்போது சாமியை கும்பிடுவேன், எந்திரிச்ச உடனே சாமியை கும்பிடுவேன், அப்புறம் நினச்ச நேரம்லாம் கும்பிட்றேன், ஆனால் எனக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ சுக்கிரன், ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரனை பற்றி பேசும்போது கல்யாணம்னா சுக்கிரனை பற்றி வந்துக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுக்கிரன் துர்க்கை அம்மனை போய் வழிபடுங்கம்மா, கொஞ்சம் நல்லாயிருக்கும். சுக்கிரனா வந்து கன்னி பெண்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி பண்ணுங்க, துர்க்கை அம்மனை வழிபடுங்க, சக்தி தாயை போய் வழிபடு. சாமி நான் எந்திரிச்சேனே சாமி முகத்தில் தான் முழிக்கிறது. அடுத்தது ஓங்க. அப்போ இதெல்லாம் நான் இப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா அதுக்குன்னு விதிமுறைகள் இருக்கிறது.
அப்போ அந்த பக்குவம் வந்துடும், நமக்கு தான் இது அப்படின்னு. அப்போ எங்கேயோ போய் விடுதா நினைக்கிறேன். அப்போ இதில் என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி நல்லா இருந்த குடும்பம், திருமணத்துக்கு பின்னாடி கஷ்டப்படுறது இருக்கு. திருமணத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டவங்க, திருமணத்துக்கு பின்னாடி நல்லா இருக்காங்க. நல்லா இருக்க ஜாதகம்னா எவ்வளோ வேணாலும் போடுறேன். அது இருக்கு. அது நம்ம சொல்லவே தேவையில்ல. இப்போ என்னுடைய வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா, அருமையா இருக்கும். தசா, புத்தி அமைப்பு. சில பேர் கல்யாணத்துக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம கஷ்டப்படுவோமா, நமக்கு இப்படியா அப்படின்னு நல்ல நல்ல மாப்பிள்ளையெல்லாம் விட்டுடுறாங்க. அது அவங்களுக்கு அவ்வளோதான் கிடைக்கல. நம்ம என்ன பண்ணுறது? நல்ல மாப்பிள்ளையா இருப்பான், நல்ல வேலை இருப்பான். ஐயோ! அவனுக்கு சொத்து இல்லை, வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை. அவன் அங்கே போய்கிட்டு நல்ல குணமாக இருப்பான். இப்போ குணத்தெல்லாம் தெரியணும். ஜாதகத்தில் பார்த்தா தெரிஞ்சு போயிடுது. குணம் என்ன? அவர் லக்னாதிபதி எங்கே உட்காந்துருக்காரு, லக்னத்தை யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார், லக்னம் என்ன, ராசி என்ன, ராசியோட யாரெல்லாம் தொடர்பு, குணங்கள் வந்துடும். தீயவர்கள் தொடர்பு கொள்ளணும், நல்லா இருக்கும். அது நிறையா விஷயங்கள் அதை பற்றி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும். அப்போ திருமணத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அது விளக்கம் போட்டிருக்கோம். வேலூர்லேருந்து ஒருத்தர் அதைத்தான் சொல்கிறேன், அந்த கமெண்ட் போட்டுக்கிட்டே இருக்கார், எடுத்துக்கிட்டு இருக்காரு. பதில்னா பொறுமையாக தான் இருக்குன்ற ராசா. அவசரம் ஒன்றுன்ற ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. ஃபோன் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னா அதுக்கு ஓசி கிடையாது, அதுவும் சொல்லிடுறேன். ஓசியில் எந்த இதுக்கும் நான் பலன் சொல்கிறது கிடையாது. யூடியூப்பில் போடுறது கமெண்டில் வந்து நீங்கள் போட்டிருக்கிறதுக்கு உங்களுக்கு பதில் தர்றேன் அப்படின்னா அது வந்து வேறு. ஃபோனை பண்ணிக்கிட்டு நைட்டில் ஃபோனை பண்ணிக்கிட்டு சாமி அப்படி இப்படி ஐயா அப்படின்னாக்கா அதுக்கெலாம் வேலை கிடையாது, பணம் தான். சரிங்களா? அப்புறம் வேறு இவ்வளவுதான். அப்போ இந்த என்ன சொல்கிறது, திருமணத்துக்கு பின்னாடி நல்லா இருந்த உடனே புகழ்த்துறதும், நாங்கள்லாம் பொருத்தம் பார்த்தோம் எங்கள் ஜோதிடர் அப்படின்னு. அடுத்தது இப்போ இதை விட பெரிய ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருந்தால் நாங்களாம் பொருத்தம் பார்த்தோம் பார், எங்கள் ஜோதிடர் இணைச்சி வச்சார் பார் எப்படி இருக்கும்னு. அதே ஜோதிடரை எல்லாத்தையும் தான் என்னையவே வச்சுக்கோங்க, நம்ம இந்த மாதிரி இணைச்சிக்கிறோம் எல்லாம் பார்த்து தான் இருக்கா, அதில் 1 2 வந்து இந்த மாதிரி கஷ்டப்படும், நம்ம உண்மையை சொல்லிடுவோம். ஐயா இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி அவங்களுக்கு நேரங்காலம் இருக்குது, இவருக்கு இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்குது, அது பரவாயில்ல தெரிஞ்சுக்கிட்டா சரின்னு. இந்த ஒருத்த போய் பார்த்து கல்யாணம் பண்ணமியா, என் பிள்ளை கஷ்டப்படுது, இல்லாட்டி இந்த இப்படி ஆகுது அப்படி, ஆனால் ஜோதிடர் மேலே அங்கே தப்பு கிடையாது. அங்கே அந்த மாதிரி ஒரு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது, நீங்கள் பிறந்தப்பே இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆகையினால வந்து இதில் என்ன ஒரு கருத்து சொல்ல வர்றோம் அப்படின்னாக்கா, நல்ல திருமணத்தை கெடுக்க வேண்டாம், அவ்வளோதான். அது ஜோதிடர்கள் வந்து கெடுக்கிறத விட என்ன ஒன்று, எல்லா பேருமே இந்த பொருத்தத்தை பார்த்துக்கிட்டு சாமி நான் 6 பொருத்தம் இருக்குது அப்படின்ன உடனே வேணாம் எனக்கு 10 பொருத்தம் தான் வேணுங்கிறாங்க, 8 பொருத்தம்னு அங்கே போய் விழுந்துறாங்க. சில பேருக்கு புரிய வைக்க முடியல. 6 பொருத்தம் இருக்குது, 5 பொருத்தம் இருக்குனால அதெல்லாம் வேணாம் சாமி, குறைஞ்சது ஒரு 8 பொருத்தனாலும் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்களா தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. லாஸ்ட்டில் பழி என்னைய மாதிரி உள்ள பாவப்பட்ட ஜோதிடர் மேலே பழிய போடுறாங்க. அப்படித்தானே? சரி பார்ப்போம். நமது யூடியூப் சொந்தங்கள் அனைவரும் வளமுடன் வாழ்கிறீர்கள், நன்றாக இருப்பீர்கள். நன்றி, வணக்கம்.